தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16, 2025 அன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் நல்ல மழை பதிவு இருந்து வருகிறது. அக்டோபர் மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவானது. இந்த புயல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி கரையை கடந்தது. இருப்பினும் தமிழக கடலோர பகுதிகளான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவானது. இந்த மழையின் காரணமாக அக்டோபர் மாதம் நம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வழக்கத்தை விட 58% அதிக மழை பதிவானதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் நவம்பர் மாதம் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை தமிழகத்தில் எதிர்பார்த்ததை விட மழையின் அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இருப்பினும் வரக்கூடிய அடுத்த சில நாட்களுக்கு நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் பகல் நேரங்களில் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பச்சலனம் காரணமாக நமக்கு மழை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக நமக்கு வெப்பநிலையின் தாக்கமும் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை என்பது 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி வருகிறது. தமிழகத்தில் பிற பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவானது. குறிப்பாக மதுரை, கரூர் போன்ற மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி வெப்பநிலை பதிவானது. ஆனால் தற்போது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்காசி, குமரி, நெல்லை போன்ற பகுதிகளில் மழை இருக்கும் என்ற காரணத்தினால் அந்த பகுதிகளிலும் வெப்பநிலையின் தாக்கம் என்பது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. அதாவது 34 டிகிரி செல்சியஸ் அல்லது 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை பதிவாகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, வரக்கூடிய நவம்பர் 16ஆம் தேதி முதல் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, வங்கக்கடலில் அடுத்தடுத்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நவம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நல்ல மழை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான மழையின் அளவு பூர்த்தி அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால் அங்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு தரப்பில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என பலமுறை கூறி வந்தாலும் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் மழையின் காரணமாக பிரதான சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. அதாவது OMR, அண்ணா சாலை, அடையாறு மற்றும் லாய்ட்ஸ் காலனி, வேளச்சேரி, பல்லாவரம், GST சாலை, குரோம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர் இது போன்ற பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக சாலைகள் முற்றிலுமாக அங்கங்கே பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். அதாவது தற்போது மாநகராட்சி தரப்பில் இந்த சீரமைப்பு பணிகள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு சில பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ஒரு சில பகுதிகளில் புதிய சாலைகள் போடும் பணிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுத்திருக்க வேண்டும் என நிபுணர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு மழை என்பது அதிகப்படியாகத்தான் கிடைத்து வருகிறது. எனவே இது ஒன்றும் புதிதல்ல என்றும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம் முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். சாலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் வெள்ளம் என்பது புகுந்த வண்ணம் தான் இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய பட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கும் நிலை தற்போது வரை நீடித்து வருகிறது. இந்த மழைநீர் அகற்றும் பணிகளும் தாமதமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு
வருகிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய மக்களின் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் தொடர்ந்து மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு வேணும் என மக்கள் தரப்பில் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மக்கள் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழக அரசு தரப்பில் வடகிழக்கு பருவமழையை சந்திப்பதற்கு தயாராக உள்ளோம். இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சென்னையில் 95% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்துள்ளதாக தமிழக அரசு தரப்பிலும் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. TV9 தமிழ் டிஜிட்டல் செய்திகளுக்காக ஆர்த்தி.